கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட நீ பேச போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இதை அடைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொண்டோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியின் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலைமையில் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட பவுல் ஆவியின் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாம் பார்க்கலாம், இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி யூதருக்கு திருஷ்டாந்தம் படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் யூதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன் யூதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க? நசரேயனாகிய இயேசுவை அவங்களால கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். யூதர்களுக்கு எல்லாமே தெரியும். யூதர்களுக்கு வேதம் தெரியும், கிறிஸ்து பிறக்க போகிறது தெரியும். கண்டிப்பா அவங்க ஏசாயா 53 படிச்சிருப்பாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டுடைய பிறப்பை குறித்தும் ஆண்டவர் சங்கரிக்கப்படுகிறார் குறித்தும் ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்து வரைக்கும் தானியேல் புஸ்தகத்துல மறைபொருள்கள் வைத்திருக்கிறது. இதெல்லாம் யூதருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் கூட இயேசுப்பாவா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவளுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, அவரை தூஷிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பவுல் என்ன பண்றாரு? வஸ்திரங்களை உதறிட்டு, நான் புறஜாதியார்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. இது ஏதோ புதுசா பவுல் நான் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புதுசா ஒன்றும் வரல. பவுல் புறஜாதியாருக்காகவே ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். அதை நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம லேட்டா படிக்க போறோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேசேஜ் படிக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட பேசின ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற கிறிஸ்தவர்கள் இதுதான் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். மீண்டுமாய் புறஜாதியார்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்டியன்ஸ் நம்ம எப்படி ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட புறஜாதியார் தான். நான் என்னோட 3rd ஜெனரேஷன்ல என் அப்பா, ஒருவேளை என் தாத்தா, என் அப்பா, நான் இன்னைக்கு கிறிஸ்டியன். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் தான். பிரியமானவர்களே, அது இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லியபடி தேவன் புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறான்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நம்ம போயிட்டு பிரசங்கிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம். இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி. கிறிஸ்துனா என்ன? மேசியா. மேசியானா யாரு? நம்முடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியானவராய் பழுதற்றவராய் இயேசு வார்த்தையா இருந்த தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் தான் கிறிஸ்து. மாம்சத்துல வெளிப்பட்ட கிறிஸ்து இல்லைங்களா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டது. அது அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக அனுப்பப்பட போகிற வார்த்தையா இருந்த தேவன் மாம்சத்துல உதித்தார். இதுதான். அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்? கிராமங்கள் தோறும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம போயிட்டு கிராமங்கள் தோறும்
இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகுது. முன்னாடி அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தினால, வேசிதனத்தினால, குடியினால, பிரிவினையினால, சின்ன பிள்ளைகள்லாம் திருமணம் ஆகாம கர்ப்பம் தரிக்கிறவர்களா, மிகவும் கேடுள்ள சில சாசன ஆதிக்கங்களால ஒவ்வொரு கிராமங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையினால பிசாசு பிடியில் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சுவிசேஷங்களுக்காக கிருபையினால பாருங்க, இயேசு கிறிஸ்து சுவிசேஷகர்களை இந்த கிராமங்கள்ல அனுப்புறாரு. அப்ப ஸ்லோலி அந்த கிராமத்துக்குள்ள வெளிச்சம் வருது. அதுல ஒரு சில கிராமங்கள்ல ஒரு சில குடும்பங்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். சுவிசேஷம் அழகா பரவுது. அந்த கிராமங்கள் தேவனுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருது. ஆனா திடீர்னு பாருங்க, ஒரு குரூப் எழும்போம். ஏன் அவங்க நம்ம கிராமத்துக்கு வராங்க? ஏன் அவங்க நமக்கு சுவிசேஷத்தை சொல்றாங்க? ஆல்ரெடி நமக்கு சர்ச் இல்லையா? எழுப்புறவங்க யாரு? கிறிஸ்டியனே தான். பிரியமானவர்கள், என்னத்தை நம்ம இந்த உலகத்துல இருந்து கொண்டு போக போறோம்? அவங்களுக்கு அளந்த அளவின்படியே ஊழியத்தை செய்யலாம் இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுதானே இன்னைக்கும் நடக்குது. கிறிஸ்டியனுக்கே எதிர்ப்பு. என் சபை இருக்கும் போது எதுக்கு இன்னொரு சபை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதுக்கு வசனத்தை கொடுக்கிறார். அது வெகு தெளிவா நம்ம பார்க்கலாம். இப்ப புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன்னு என்ன சொன்ன பவுல், அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? எதிர்த்து நிற்கிற யூதர்கள். அதாவது இன்றைக்கு ஏன் சபை இருக்கும் பொழுது எப்படி இன்னொரு சபை வரலான்னு சொல்ற கிறிஸ்டியன்ஸ் அகெயின்ஸ்ட் டு கிறிஸ்டியன்ஸ். ஆண்டவர் இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த பவுல் கூட எப்படி இன்னைக்கு யூதர்கள் தூஷித்து எதிர்த்து இருக்கிறாங்களோ அப்படி நின்றவர் தான் பவுல் கூட. அவர் அப்ப என்னவா இருந்தாரு? சவுலா இருந்தார். இந்த சவுலுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு ஒளியில தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த ஒளியை பார்த்துட்டு பயமடைந்து கீழே விழுந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த பவுல் கேட்கிறாரு. அதாவது சவுலா இருக்கும் போது கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? ஏன் அப்படி கேட்கிறாரு? சவுல் பாருங்க, இப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவ இயேசுவ கிறிஸ்துன்னு சொல்லி திருஷ்டாந்தப்படுத்த போறாங்க, அவங்களால இன்னும் நல்லா அடிமை பண்ணணும், இன்னும் நல்லா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்குறதுக்காக போறாரு. இவரும் அந்த குரூப்ல இருந்தவர் தான். ஆண்டவர் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தரை தான் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. எதிர்த்து நின்று சவுல ஆண்டவர் பவுலா மாற்றினார். அப்ப அந்த ஒளி அதுல உள்ள சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நீ யாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. பிரியமானவர்களே, இந்த நாளில் யாரெல்லாம் இப்படி, ஏன் சபை, இது ஏன் கிராமம், இது யாரும் வரக்கூடாது, இயேசுவன் யாரும் மற்றொரு சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கிறாரு. உணர்வடைங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்க பொழுது வாழ்நாட்கள் புல்லை போல பூவை போல. இதற்காக இத்தனை காரியங்கள். நீ உள்ளதை உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை துன்பப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல சர்ச், டோன்ட் வரி. இங்க ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கு, அங்க ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கு. உன் தொழுவத்துல ஆடு தானே வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க வருமா? ஏன் நமக்கு இந்த அறிவு இல்லை? கிறிஸ்துவுக்கு ஏற்ற அறிவு ஏன் நமக்கு இல்லை? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க எதிர்த்து நிற்கிறீங்களா சுவிசேஷத்துக்கு? கிறிஸ்துவர்களா இருந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கிறாரு. ஆண்டவருடைய நாளில் நம்ம மகா கோபாக்கினிக்குள்ள போயிருவோம். சரி, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நம்ம புறஜாதியார்கள் மத்தியில் எப்படி இருக்கிறோம்? இப்ப அது இன்னும் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு போறோம். ஏன்னா பவுல் என்ன சொல்லிட்டாரு, நான் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிரகாசிக்கிற ஒளி புறஜாதியாருக்குன்னு சொல்றாரு. அப்ப
அப்படின்னா இயேசு மாம்சத்துல வந்தார் இல்லைங்களா, அப்போ ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ கிட்ட பேசுறாரு. அந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 பாருங்க. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இப்போ அன்றைக்கு ஒரு தாகம் உண்டு. இந்த தாகம் வேற ஒரு இடத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாகத்தை குறித்து சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னா சிலுவையில சொல்றாரு. கடைசியா மயக்கி போற ஆண்டு சொல்றாரு, எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்றாரு. எந்த தாகத்தை சொல்லி ஆண்டுக்கு கசப்புள்ள காடியை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கோம், கசப்புள்ள காடியை கொடுக்கணும். அப்படி தாகத்தை தீர்க்க மனதில்லை நமக்கு. அப்படி ஆத்ம பாரத்தை தீர்க்க நமக்கு மனம் கிடையாது. பாருங்க, அது பாவியான ஒரு ஸ்திரீ கிட்ட தண்ணி கேட்கிறாரு. நம்ம சொல்லுது அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது யூதர்கள் சமாரியாருடனே சம்மந்தம் கலக்க மாட்டாங்களே, அப்ப நீங்க எங்க கிட்ட தண்ணி கேட்குறீங்களே. அப்ப ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நீ கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் நீ குடிச்சின்னா தாகமே வராதுன்னு சொல்றாரு. நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்க தெரியுமா? நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் நீ குடிச்சியன்னா உனக்கு என்னது, உனக்கு தாகமே வராது. உடனே இந்த அம்மாக்கு தாகம் வந்துருச்சு. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே திருப்பி இந்த கிணற்று பக்கமே நான் வரக்கூடாது, எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு தாகத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீ, அதாவது யோவான் 4:15 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகும், நான் இங்கே ஒன்று கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். மாணவர்களே, இப்போ இயேசு கிட்ட இருந்த தாகம் யார்கிட்ட வந்துருச்சு? அந்த பாவியான ஸ்திரீ கிட்ட வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓகே அப்படின்னா போயிட்டு உன் புருஷனை அழைச்சிட்டுவான்னு சொல்றாரு. இந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கரெக்டா சொன்னேன், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை. பாருங்க, அந்த ஸ்திரீ வளர்த்தப்பட்டாள். உடனே குளத்தை வச்சுட்டு ஓடி போய் ஊர்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதற்கு முன்பதாக ஒரு அழகான வசனம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா, இயேசுவை கிறிஸ்து. இன்னைக்கு அநேக சுவிசேஷங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எந்த எதிர்ப்புமே வராது. ஆனா இயேசுவே கிறிஸ்து அப்படின்னா உனக்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிற சுவிசேஷத்துக்கு தான் எதிர்ப்பு. இயேசுவை நம்பி வாங்க வீடு கிடைக்கும், இயேசுவை நம்பி வாங்க பணம் கிடைக்கும், இயேசுவை நம்பி வாங்க நம்ம ஆஹா ஒவ்வொன்றிருக்கலான்ற இடத்துலலாம் எந்த வித என்ன சொல்றது தடை இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. ஆனா பாவம் மன்னிக்க போன இயேசுவை ஏற்றுக்கொள், நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அந்த இடத்துக்கு பிசாசு எதிர்ப்பு கொண்டு வருவார். அப்படிதான் பாத்தீங்கன்னா யோவான் 4:25 பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்ற அறிவே, அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த வார்த்தை கேட்டுதான் அந்த அம்மா படத்தை வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஜனங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த ஊர் ஜனங்களுக்கே அவங்களுடைய சுவிசேஷத்தை கேட்க இந்த பாவியான இந்த ஸ்திரீ தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சிலுவையில அறையப்படும் பொழுது தாகமா இருக்குன்னு சொல்ல தாகத்தை தீர்க்கிறோமா? பிரஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிற தேவன் இன்னைக்கு நீங்களும் நான் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கணுமா? கிராமங்கள் 50 வருட சபை, 100 வருட சபை, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சபைன்னு சொல்லி வேற யாரும் உள்ள வரக்கூடாது, சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது. நீங்களும் அந்த யூதரை போல கிறிஸ்து இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் அல்லது துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவை. சரி, அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட பிரஜாதியார்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய வார்த்தை சொல்லலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் எடுத்துக்கோங்க.
கோர்ட்டில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கட்டும், பிரதர்ஸ் இருக்கட்டும், டிவோர்ஸ்க்காக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கட்டும், இன்னைக்கு உள்ள தாய்மார்கள் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒழுங்குல வளர்க்குறீங்களா? சரி, இன்னைக்கு நிறைய கேசஸ் டிவோர்ஸ் கேசஸ். யாருன்னா நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான். சரிங்களா? அப்படின்னா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோமா? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க நானும் கூட ஆராய்ந்து பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஃபீஷியல் பேர் ஜான் மேத்யூ வச்சிருப்பாங்க. வரவரு முன்னுசுவாமியா இருப்பாரு. அந்த முன்னுசுவாமி கிட்ட ஜான் லஞ்சம் வாங்குவாரு. உன் வெளிச்சம் எப்படி இருக்கு? நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் சொல்லி ஒருவேளை ஒரு புறஜாதியம் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல், நீங்க லஞ்சமே வாங்காத அவங்க வெளிச்சம் எப்படி இருக்கும்? இந்த நற்கிரியைகள் எப்படி இருக்கும்? யாரா இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸ் பேர் வச்சுட்டு இன்னைக்கு லஞ்சம் ஒண்ணும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அப்புறம் டவுரி இல்லையா, வரதட்சணை. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறீங்க? ஜுவல் வாங்கி கல்யாணம் பாருங்க. அவங்களால முடியும்னா அவங்க 100 சவரன் கூட கொடுத்து உங்க பையனை கல்யாணம் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு பணம் இல்லாம தன் பெண்களை திருமணமாகாமல் நிறைய வயது கூட வீட்டுல வச்சிருக்காங்க. காரணம் என்ன? மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. எல்லா பொருளும் கேட்கிறோம், இத்தனை சவரன் கேட்கிறோம். அதுக்கு ஒரு மீட்டிங் வேற நீங்க போடுறீங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறீங்க. என்ன போடுறீங்க? ரட்சிப்பு என்னைக்கு, என்ன டேட்ல உன் பிள்ளை பேப்டிசம் எடுத்திருக்காங்க என்னைக்காச்சும் ஒரு பேரண்ட் கேட்டிருக்கீங்களா? உன் மகன் என்னைக்கு பேப்டிசம் எடுத்திருக்கிறான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி கேட்கலன்னா நம்ம புறஜாதருக்கு முன்பாக ஒளியா இல்லை. சோம்பேறி கிறிஸ்துவர்கள், அசதியான கிறிஸ்துவர்கள், வீட்டுல சண்டை போடுற கிறிஸ்டியன்கள், கெட்ட வார்த்தை ஈஸியா பேசுறது. இதை யார் கேட்பா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நெய்பர், ஆண்டவர் அறியாதவங்க கேட்பாங்க. பிரியமானவர்களே, இதுல 2 காரியம் பார்க்கிறோம். ஒண்ணு, கிறிஸ்டியன்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் தி கிறிஸ்டியன்ஸ். இன்னொன்னு, நம்ம கிறிஸ்டியன்ஸ் புறஜாதியாருக்குள்ள எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோமா அல்லது நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா ரெவலேஷன் 22:12 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வர. நீ என்ன உன்னுடைய சரீரத்தின் கிரியையில உன்னுடைய ஆக்ஷன்ல நீ என்ன வெளிப்படுத்துறியோ அது ஆண்டவர் அவரோடு வரும்பொழுது பலனாய் கொண்டு வருவார்னு சொல்றாங்க. இந்த நாளில் கூட அநேக தாய்மார்களுக்கு வேலை கிடையாது, வீட்டில் இருக்கிறீங்க. உங்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். பிரியமானவர்களே, நாட்களை வீணடிக்க காலையில் எழுந்திருச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் எப்படி நீங்கள் வீடு அழகாக க்ளீன் பண்ணணும், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜபத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் நேஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கு நாளில் கண்டிப்பாக இதற்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். அதனால எல்லா ஸ்திரீகளும் இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்க. இப்படிப்பட்ட எதிர்த்து நிற்கிற கிராமங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க, எதிர்த்து நிற்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சவுலை எப்படி ஆண்டவர் பவுலா மாற்றினாலும் ஏன் ஆண்டவர் மாற்ற மாட்டார்? இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜெபிக்கலாம். எதிர்த்து நிற்கிறவர்களையே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். பிரஜாதியார்களுக்கு மத்தியில் நாம் ஒளியாய் விளங்கலாம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நான் தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். அநேக தடைகள் இந்த வார்த்தை கொடுக்கிறதுக்கு முன்பதாக, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் ஆவியானவர் உடைத்து எறிந்தார். தேவனது அடிமை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி கேட்ட சத்தியத்தின்படி பிரஜாதியார்களுக்கு நாங்கள் ஒளியாகவும் இயேசுப்பா, கிறிஸ்துவர்களுக்கு ஒருபோதும் கிறிஸ்துவர்கள் எழுதி நிற்காதபடிக்கு தேவாவியானவர், கிறிஸ்துவை துன்பப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர், ஒரு விசை கர்த்தாவை உடைய பிள்ளைகள் எல்லாம் நீர் மனமான கிருபை செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உடைய கர்த்தரைகளை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நேரத்தில்
நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.